ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வில்லேஜ் நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தா சரியான மலைங்க. இங்க பாருங்க, பயங்கரமான மலை. எப்படியாவது இந்த மலையில தப்பிச்சு போயிருந்தேங்க. ஆனா பார்த்தா மழை வந்து சொல்றது போற பட்ல மழை வந்து நினைக்கிறேன். எக்கச்சக்கமான வண்டி பாருங்க. இங்க பாருங்க, புயல் காத்துல இங்க பாருங்க. அப்பா சாமி, இங்க பாருங்க பார்க்கும் போது எப்படா இதுல டிராவல் பண்றது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. நிறைய பாருங்க வண்டி எல்லாம் இருக்கு இப்போ நினைக்கிறேன். அது சரியான மழை வேற. இங்க பாருங்க தூர் வர சரியான பாருங்க. அப்பா என்னங்க, திடீர்னு இப்படி சொல்றது மழை வர புட்ல இப்படியோ அந்த இடத்துக்கு போகணும்னு பார்த்தா பாருங்க, காத்து பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க, அடிச்சு சும்மா தாட்டி எடுக்க பாருங்க. பாருங்க பெரிய டேஞ்சருங்க. வண்டியை ஓட்ட முடியல. என்னன்னா வச்சுக்கோங்க, அந்த மண்ணெல்லாம் அப்படியே அந்த கண்ணுக்கு அடிக்குது பாருங்க. கேமரா வேற நலையுது வேற. கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா நனைஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சுது. இங்க மட்டும் தாங்க இந்த மரசனுக்குள்ள மழை பெய்யாம இருக்குது. சரியான காத்து, நீங்க முன்னாடி பாத்துருக்கணும். எப்பா அந்த அளவுக்கு இங்க பாருங்க, அந்த கிளைமேட்லாம் பார்க்கும் போது பாருங்க அல்டிமேட் இருக்குங்க. பாருங்க இந்த கிராமத்துல இப்படி எல்லாம் ஒரு இடமா அங்க பாருங்க. வாழ்க்கையே நீங்க இப்படி பார்க்க முடியாத ஒரு இடம். இந்த மாதிரி பாருங்க பசுமையான ஒரு காடு. அந்த பக்கம் பாருங்க தோட்டம்லாம் எப்படி பாருங்க, தோட்டத்தோரம் செம்மையா இருக்கு, பார்க்கறதுக்கு வேலைலாம் இருக்கு. இப்ப பார்த்தா அந்த மலை பாருங்க, 2 பேர் நிச்சுட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. நாம தான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இந்த பக்கம் பார்த்தா பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, அந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடுல பாருங்க அப்படியே ஏற்காடு. அதானுங்க ஏற்காடு. பார்த்தா தெரியும் பாருங்க, அங்கெல்லாம் வெளிச்சமா இருக்கு. அங்க பாருங்க கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா அப்படியே பாருங்க மலை பாருங்க. இந்த பக்கம் வத்தல் மலை பாருங்க. அப்பா மை மை காட், வத்தல் மலை எல்லாம் சும்மா ஏற்காடு மாதிரி இருக்கு. வேகலாம் இருக்கு நினைக்கிறாங்க பாருங்க. பார்க்கும் போது அந்த மலையெல்லாம், மலையேற காட்சியெல்லாம் பார்க்கும்போது செம்மையா இருக்காங்க பாருங்க. இந்த மேகெல்லாம் பாருங்க, அப்படியே அந்த கடல் கரை எப்படி அந்த அலை எப்படி அடிக்குமோ அந்த மாதிரி பாருங்க. வாவ், பார்க்கும் போது பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இப்படிலாம் ஒரு இடம் நீங்க வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டீங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு வில்லேஜ்ல டிராவல் பண்ணும் போது செம்மையான ஒரு கிளைமேட்டோட, அது ஒரு அட்டகாசமான ஒரு இடத்தோட நீங்களாம் டிராவல் பண்ணி பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி பாருங்க, எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க பாருங்கலாம், எல்லாம் ஸ்கூல் முடிச்சு ஜாலியா ஹாயா நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. எனக்கு என்னடான்னா, ஏற்காட்டுல தான் இப்படி சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு மாறா பத்துல அங்க ஏற்காட்டுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு வெறிச்சோடி இருக்கு, கிளைமேட் அப்படி சேஞ்ச் ஆயிருக்கு முழுக்க. ஆனா பாத்தீங்கன்னா வத்தல் மலை பாத்தீங்கன்னா மழை வந்து கிளைமேட் வந்து செம்மையா சேஞ்ச் ஆயிருக்கு, வேற லெவலா இருக்கு. பார்க்கும் போது ஒரு அட்டகாசமா இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க ரோடு மலையே ஒரு கோயில் பாருங்க, எத்தா பெரிய கோயில் பாருங்க. சிலையை பார்த்தா அப்படியே ஆக்ரோஷமா இருக்கு. பா ஓ மை காட், என்ன ஆயா வேற ஓடிட்டு இருக்கு, தெரிச்சு ஓடிட்டு இருக்கு. அதாவது மழை வந்துச்சு அப்படின்ட்டு. இங்க பாருங்க தூரிட்டு இருக்கு, ஒன்னா தூரிட்டு இருக்கு. இங்க பாருங்க பையன் ஒருத்தன் லிப்ட் கேட்டு இருக்கான். எங்க மலையில இப்படி கேட்க முடியும், நிப்பாட்ட முடியாது, வாய்ப்பே இல்லை. நானே இங்க மலையில நான் அடிச்சு பிடிச்சு வந்துட்டு இருக்கிறேன், அவனுக்கு எங்களை லிப்ட் கொடுக்கறதானே. நாம எப்படியோ ஒண்ணு அந்த கிளைமேட் சொல்றது, ஒரு வில்லேஜ் நோக்கி நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மழை வர போட்டுல அங்கெல்லாம் வந்து இந்த கிளைமேட்ல போனோம்னா அந்த வில்லேஜ் வந்து செம்மையா இருக்கும், அப்படி ஊட்டி மாதிரி இருக்கும், ஒரு அல்டிமேட்டா இருக்கும். அதுதான் நம்ம இந்த கிளைமேட்டை சூஸ் பண்ணி நம்ம அந்த கிராமத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படியே வேறோட இருக்கும். என்னன்னா அது ஒரு கிராமத்துல இப்படி ஒரு ஊட்டியா சொல்றது, அதோட ஒரு அட்டகாசமா இருக்கு அப்படின்ட்டு நீங்களும் வந்து மெய் மறந்து போயிடலாம். அங்க பாருங்க, வாவ், பார்க்கும் போது பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க. அந்த இது மலையோட சார்ல அப்படி பார்த்தா வச்சுக்கோங்க, பார்க்கும் போது ஒரு அல்டிமேட்டா இருக்கு பாருங்க. இன்னும் இதோட நீங்க மெயினா பார்க்க போறீங்க இப்பதான் ஒன்னு ஒரு 20 நிமிஷம் நினைக்கிறேன், அது அந்த ஏரியா சொல்ற அந்த கிராமத்தை டச் பண்றதுக்கு. அது வந்து நம்ம அதுக்குள்ள போக முடியுமான்னு தெரியல, ஏன்னா எக்கச்சக்கமான காத்து வீசுதுங்க, பயங்கரமான காத்து வீசுது. அது இல்லாம கேமரா வேற எல்லாம் நனைஞ்சிருச்சு நினைக்கிறேன். அதனால அந்த இதெல்லாம் சரியா தெரியல. அங்க பாருங்க அந்த மேகெல்லாம் பாருங்க, ஆக்ரோஷமா இருக்கு பாருங்க. அப்படியே அந்த தென்னை மரம்லாம் பாருங்க எந்த ஆட்டம் ஆடுது பாருங்க. லைட்டா வந்து கேமரா வந்து தொடச்சுக்கே இருங்க, ஏன்னா வச்சுக்கோங்களேன் கேமரா வந்து கரெக்டாக கிளியரன்ஸா கிடைக்கல. ஏன்னா அந்த மழை வந்து அந்த லென்ஸ் மேல படுறதுனால சரியா அந்த இதெல்லாம் பார்க்கும் போதுலாம் அங்க பாருங்க ஏற்காடு பாருங்க, பார்க்கும் போது பாருங்க அப்படியே அல்டிமேட்டா பாருங்க இருக்கு. அதாவது அந்த இடத்துல முழுக்க வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே வத்தல் மலையும் பாத்தீங்கன்னா பேரலாம் அப்படியே ஏற்காடு மாதிரி இருக்கு. பா என்னடா ஒரு மாற்றம், பா சேஞ்ச், பயங்கரமான ஒரு சேஞ்சுங்க. இப்போ இந்த கிளைமேட்டை பொறுத்து நம்ம அந்த கிராமத்தை போய் பார்க்க முடியும், செம்மையா இருக்கும். வாங்க, வெறித்தனமா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஒரு வில்லேஜ் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. டவுன்ல அதுவும் எக்கச்சக்கமான இடத்தெல்லாம் நீங்க சுத்தி பார்த்துருப்பீங்க. அது இந்த மாதிரி ஒரு வில்லேஜ்ல இப்படிலாம் ஒரு இடத்த நீங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே ஒரு இடம் தான் நம்ம இன்னைக்கு நம்ம நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு 6 மணிக்கு, ஒரு 5 மணி இருக்கு நினைக்கிறேன். நம்ம அங்க போய் நம்ம அந்த கிராமத்தை சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி ஆயிரும். ஆனா அது போயிட்டு இருக்கோம் பாருங்க.
ஏன்னா மழை வர டைம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், அதிகமா போக்குவரத்து எதுவும் இல்லை நினைக்கிறேன். ரெண்டாவலே மழை எதுவும் வந்துடக்கூடாது. எப்படி சொல்றது, காத்து வாக்குல போயிட்டு இருக்கேன். இடி மின்னல் உடனே அது சொல்றது அது கூட கொஞ்சம் லேட்டா தான் வரும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என்னோட வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பீடா போயிட்டு இருக்கு. எதுவும் சொல்றது மண்ணில் அறிய ஏதோ டிப் இருக்குன்னு குறுக்க வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஏன்னா கேமராவை பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு காது சும்மா தள்ளுதுங்க அப்படியே. என்னன்னா, அடிச்சு வீசுது காத்து. அந்த அளவுக்கு பாருங்க பயங்கர மோசமான மழை உறுதியா பெய்ஞ்ச கூட பாருங்க. ஆனா வர்ற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் அப்படி கொடுக்குது பாருங்க. எப்பா சாமி, இங்க பாருங்க அந்த கண்ணுக்கு எதிர அப்படியே அந்த கூறுலாம் அடிக்கும் போது வண்டி சரியா ஓட்ட முடியல. ஹெல்மெட் இருந்தா கூட சரியா கவர் ஆகிரும் நினைக்கிறேன். ஆனா ஹெல்மெட் இல்ல. திடீர்னு ஹெல்மெட் வேற, சரி வில்லேஜ் தானே கிராமம் தானே, சரி ஹெல்மெட் சரி நம்ம போய் டக்குன்னு வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த இடத்த பார்த்துட்டு வந்துடலாம், இந்த கிளைமேட்லாம் இடம் சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு ஹெல்மெட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ பாத்துல சொல்றது டிராவல் பண்ணும்போது தெரியுது ஹெல்மெட்டோட அருமை தெரியுது. ஆனா இங்க நிறைய இந்த வில்லேஜ்ல டிராவல் பண்ணும்போது நிறைய பசுமையான தோட்டங்கள்லாம் பார்க்கும்போது செம்மையா இருந்தது. அது இல்லாம அந்த காடுகள்லாம் பார்க்கும்போது அந்த கிளைமேட்லாம் பார்க்கும்போது வெறித்தனமா இருந்தது. இப்படிலாம் ஒரு இடமா அப்படின்ட்டு இங்க பாருங்க இந்த மேகெல்லாம் பார்க்கும்போது செம்மையா இருக்கு பாருங்க. பா சரியான மழைங்க, உறுதியா இறங்கிச்சு மழை. நம்ம புதிய கொஞ்சம் அந்த ஏரியா கொஞ்சம் அடைமுடியா நினைக்கிறேன். கொஞ்சம் பாருங்க அந்த மாதிரி வண்டி கொஞ்சம் ஓரம் போட்டு பாருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் மழை விட்டதுக்கு அப்புறம் போலாம் நினைக்கிறேன். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லதான் நினைக்கிறேன்.